வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்து என்ன மாதிரி நகர்ற வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் 19,650 இந்த ஜோனில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம 19,580 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் லெவல் போட்டிருந்தோம். இந்த சப்போர்ட்டில் இல்லைன்னா இந்த ரோஸ் கலர் ட்ரெண்ட் லைன் போடணும். இதுலேருந்து மார்க்கெட் இந்த அப்சைடு திரும்புறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இறங்கிட்டு மார்க்கெட் திருப்பி இந்த இடத்துல மார்க்கெட் அப்சைடு போகணும்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த ரோஸ் கலர் பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே இறங்குறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போணுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி இந்த சேனலை தொட்டால் மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகம் பல நாள் சொல்லிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 15 நாள் சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம 43,520 மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புன்னு பேங்க் நிஃப்டி சொல்லியிருந்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 550 வரைக்கும் வந்தாங்க. 30 பாயிண்டில் மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துல ஒரு புல்லிஸ் கொடுத்து ஒரு அப்சைடு நல்ல ஒரு புல்லிஸ் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் மார்க்கெட் இந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு காரணம், பேங்க் நிஃப்டி பிரேக் ஆனாலும் இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் திருப்பி மறுபடியும் மேல் நோக்கி போகிறதுக்கு காரணம் பேங்க் நிஃப்டி. நான் பேங்க் நிஃப்டி அப்போலாம் சொல்லிகிட்டே இருக்கேன், சேனலில் தொட்டால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு, அதுபோல் கிளியராக அந்த சேனல்லேருந்து மார்க்கெட் அப்சைடு போனதுனால நிஃப்டி பிரேக் ஆனாலும் மார்க்கெட்டை பேங்க் நிஃப்டி அழைச்சிட்டு போயிடுச்சு இன்றைக்கி. இப்போ நம்ம கொடுக்குற லெவல்ஸ்லாம் கிட்டத்தட்ட பெரும்பாலும் நாட்கள் நம்ம சொன்னப்படி தான் நடந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துக்குள்ளே இருக்க சைடு வேஸர்னு சொல்லியிருந்தேன். வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த லொக்கேஷன் இருந்தால் மார்க்கெட் சைடு வேஸாக இருந்துச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் அப்படி சைடு வேஸாகவே மார்க்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டேவோட லோவை பிரேக் பண்ண முடியல. நேற்றோட டேவோட லோவை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் இங்கேருந்து திருப்பி ஒரு ஃபால் ஆனாங்க. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஓவராலாக புல்லிஸ்லேயே மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. ஆனால் நேற்றோட ஹையை பிரேக் பண்ணல. ஓப்பன்லேருந்து பார்த்திங்கன்னா புல்லிஸில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரி, நாளைக்கு என்ன மாதிரி நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். எல்லா ட்ராயிங் அழைச்சிடுவோம். ஃபஸ்ட்டு புதுசாக போட்டுருவோம். நம்ம வழக்கமாக போகிறப்பல டேவோட லோவில் ஒரு ப்ளூ கலர் லைனும் டேவோட ஹையில் ஒரு ப்ளூ லைன் போட்டிருக்கோம். அடுத்து என்ன மாதிரி நகரத்து வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி டே கேண்டிலோட ஓவரால் வியூ பார்த்துவோம் ஃபஸ்ட்டு. இப்போ ஓவரால் டே கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஸ் கேண்டில் கிளியராக பார்த்தாலே தெரியும். இப்போ அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த டே கேண்டிலுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் இதுதான் மார்க்கெட் இன்றைக்கும் கிளியராக தான் நடந்திருக்கு. இது இது ஆக்சுவலாக மேஜர் லைன் கிடையாது. மேஜராக உள்ளது நம்ம இந்த டாப்பில் ஒன்று போட்டிருப்போம், அதையும் போட்டுருவோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் இப்போ பிரேக் பண்ணுறது ரொம்ப சிரமம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 19,450 விட்டு இறங்குறதுக்கு சிரமம். 400 அந்த ரேஞ்சை விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு. மார்க்கெட் பேட்டர்ன் படி மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் நியூஸ் பேஸில் இப்போ இந்த பிரச்சனைனால மார்க்கெட் இதை ஃபால் ஆனால் தான் இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும் முடிஞ்சு. மித்தபடி இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கரெக்டாக புல்லிஸில் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் திரும்புகிற டைரெக்ஷன் கரெக்டாக இந்த சேனலில் இந்த இடத்துல மாதிரி சொல்லியிருந்தோம், இங்கேருந்து திரும்பிச்சு. இப்போ அதே போல் பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி சேனல்லாம் தொட்டு மார்க்கெட் அப் சைடு திரும்பி இருக்குது. அதனால் மார்க்கெட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஓவராலாக மார்க்கெட் மேல் நோக்கி போய் முடிகிறது தான் வாய்ப்பாக இருக்கும். நாளைக்கு கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. சரி, ஓகே. நாளைக்கு 15 மினிட்ஸில் எந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸில் லைன் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம், சப்போர்ட் 594 இடத்துல. அடுத்து மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா 19,725 இந்த 2 இடங்கிறது இந்த நம்ம முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். மற்ற 19,725 பிரேக் பண்ணால் நம்ம மேலே ஒரு சேனல் சேனல் போட்டிருக்கோம். அது 19,895 அந்த ரேஞ்சு 890 வரைக்கும் மார்க்கெட் இந்த சேனல், அதாவது சேனல் கிடையாது, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணால் 19,725க்கு மேலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 19,895 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த மேலே போனால் மட்டும்தான். ஒருவேளை இதுக்குள்ளே மார்க்கெட் நாளைக்கும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னையோட டே லோ, இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கு இடையில மார்க்கெட் சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த லொக்கேஷனுக்குள்ளேயே மார்க்கெட் மூவ் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். இது விட்டு இறங்குறாங்க நியூஸ் பேஸில் கீழே கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். ஆனால் கேப் டவுன் இல்லாமல் மார்க்கெட் டயத்தில் மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா இந்த லைன்லாம் தொட்டால் மார்க்கெட் எந்திரிக்க தான் வாய்ப்பு இருக்கும். ஓப்பன்லேயே கேப் டவுன் இந்த லைனுக்கு கிக்கே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டுமே ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லைனா மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது.
இந்த நகருன்னு பார்த்தோம்னா இது கீழே ஓப்பன் ஆனால் இந்த சேனல் கூட வச்சுக்கலாம். இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் திருப்பி மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப்னால் டேயோட ஹைக்கு மேலே 19,725க்கு மேலே 5 மினிட்ஸ் ஓப்பனில் 5 மினிட்ஸ்க்கு மேலே பிரேக் அவுட் இருந்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரீடெஸ்ட்டு திருப்பிலாம் அந்த டே ஹையை தொட்டுட்டு மறுபடியும் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ரோஸ் கலர் சேனலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் 19,400 380 400 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி முன்னாடி வழக்கம் சொல்லிட்டோம். அந்த சேனலில் தான் மார்க்கெட் வந்து அப்சைடு போணுச்சு. நம்ம லெவல்ஸ்னு கொடுத்துருந்தோம். இந்த லெவல்ஸ் என்ன கொடுத்துருந்தோம், 43,780 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகி நம்ம சேனல் வரைக்கும் வரது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கிட்டத்தட்ட சேனல் நியராக இருந்தனால மார்க்கெட் வந்து மறுபடியும் அப்சைடு போயிட்டாங்க. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்க்கு மேலே 44,000க்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து 44,130 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் திருப்பி டவுன் ஆக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம் ஓப்பனிங் இருந்துச்சுனால. ஆனால் மார்க்கெட் நமக்கு சேனல் நியராக அந்த ஓப்பன் ஆனதுனால மார்க்கெட் நாளைக்கெலாம் வந்து புல்லிஸில் போகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. சார், நாளைக்கு என்ன மாதிரி நகரது வாய்ப்புன்னு பார்ப்போம். அடுத்த லெவல் 7 பார்ப்போம். இது மாதிரி அழிச்சிட்டு வேறு புதுசாக போடுவோம். இந்த டே கேண்டில் வியூவை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த டே நேற்றோட லோவுக்கு மேலே மார்க்கெட் முடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டவுனில் முடிச்சிருக்காங்க. இது வீக்காக இருந்தாலும் நம்ம சேனல் வந்து நம்ம தாங்கி பிடிக்கிறதுனால மார்க்கெட் வந்து கீழே விழுகாதுன்னு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். இப்போ திருப்பி இந்த சேனல் பேட்டர்ன் வரைஞ்சிருவோம். இப்போ இன்னும் சேனல் தொடலை, அந்த நியராக அந்த சேனல்கிட்ட தான் வந்திருக்காங்க மார்க்கெட் எழுந்திருக்கனால மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தவரை நாளைக்கு இந்த எல்லோ சேனல், இந்த எல்லோவுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். எவ்வளோ தூரம் போகிறது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா சப்போர்ட்டாக வரைஞ்சிருவோம். இப்போ மார்க்கெட் லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேயோட ஹையில் லோலையும் இப்போ வழக்கமாக போகிறோம் ப்ளூ லைன் போட்டிருக்கோம். இந்த டேயோட ஹையை இந்த மேலே நம்ம எல்லோ கலர் சேனலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி நம்மளோட டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மறுபடியும் அப்சைட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே கேப் அப் இருந்து ஒரு வேளை கேப் அப் இருந்தால் மார்க்கெட்டை திருப்பி இந்த நம்மளோட எல்லோவில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகம். ஆனால் இத்தனை லெவல்ஸ் தாண்டுமான்னு சொல்ல தெரியல. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த லொக்கேஷனில் இருந்தால் மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மறுபடியும் திருப்பி இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு புல்லிஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன் சைடுன்னு பார்த்தோம்னா இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இறங்கும். இந்த சேனலை பிரேக் பண்ணுறதுக்கு செட்டப் படி வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த நியூஸ் பேஸில் இறங்கியிருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறது வாய்ப்பு. மற்றபடி கிளியராக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அப்சைடு திரும்புறதான செட்டப் தான் அதிகமாக தெரியுது. மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு வந்து டவுனில் ஓப்பன் ஆகி இந்த சேனலில் மறுபடியும் வந்து மறுபடியும் இங்கேருந்து நம்ம மார்க்கெட் அப்சைடு திரும்ப முடிஞ்சால் பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை மார்க்கெட் இந்தமாரி லொக்கேஷனில் டேவோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஒரு சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த லொக்கேஷனுக்குள்ளே ஒரு சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதிகம் வாய்ப்பு வந்து இந்த சைடுவேஸ் இருக்க வாய்ப்பாக தெரியுது. இல்லை கீழேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒரு புல்லிஸ் கொடுக்குற வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லெங்க்தாக போயிட்டுருக்கு. நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.